இந்தாடா. இந்த புடி. மீன் குழம்பு தொட்டுக்க. தனக்கு இதே கஞ்சி தானே, எனக்கு ஒண்ணும் வேணாம். பெரிய ரோட்ல பாரு, தனக்கு இட்லி சுடுறாங்க. இது கிடைக்கிறது புது கொம்பாக்கு. ஏன் என்ன குடிச்சிட்டியா? தட்ட கொடு. காசு கூடுறா, நீ எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் போய் வரதுக்குள்ள இந்த படத்தை பாத்துறேன். ஒட்டிக்கணும் பரவாயில்ல, ஒரு லோ கிளாஸ் கிட்ட வாங்கி விடுறா. தமிழ் எல்லாம் எப்படி வாழணும்னு எங்க தலைவர் அருமையா ஒரு பாட்டு பாடி இருக்காரு பாரு. பஸ்ஸுக்கே காசு இல்ல தலைவரா? யாருக்கு யாரா தலைவன்? அது இல்லடா, நல்ல படம்டா. இப்ப உதப்படுவேன். வேற ஏதாச்சும் கேள். இந்த படத்துக்கு மட்டும் கூப்பிடாத. 5 வயசுல எங்க ஐயா தோல் மேல உட்காந்துன்னு இதே கொட்டையில தான் படம் பார்த்தேன். அப்பயும் இதே ஹீரோ தான் ஒரு அரியா குட்டியோட ஆடி கிடந்தாரு. நல்லா பார், அதே ஹீரோ தான் தான் பேத்தி வயசுல ஒரு அரியா குட்டிய கூட இன்னும் ஆடி கிடக்காரு. தமிழங்கள்லாம் எப்படி இருக்குன்னு இவங்க சொல்றாங்களா? முதல்ல சொல்ற இவங்க தமிழங்களா? கேக்குற நமக்கு அறிவு வேணாம். என்ன நேரா கொண்டு வந்துட்ட? போய் லைன்ல வாயா. இது சப்போர்ட்டா? யார் எப்போ வருது நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. பாருங்க சார், இவனுங்கள வேலை இல்லாம நாய் மாதிரி தெரியும் போது எவ்வளவு திமிரு. யார பத்திர நாய் சொன்ன? எங்க பத்தா சொல்லுடா. ஏன் சொல்லப்பட்ட? பாத்தீங்களா படிச்சுட்ட? எப்படி எல்லாம் ஏமாத்தணும் பாரு. ஏய், எங்க ஓட பக்கத்து வந்து உன்ன மாதிரி எத்தனை பேரு இந்த வேலையில சேரும் போது வயசை குறைச்சி வயசு சர்டிபிகேட் கொடுத்து இன்னும் இந்த நாட்களை விட்டு ஏற்ற மாட்டேன்றீங்க. இல்ல எப்படி வேலை கிடைக்கும்? இல்ல எப்படி வேலை கிடைக்கும்? சார் பல்சட்டை புடிக்கிட்டாங்க சார். போலீஸுக்கு போன் போடுங்க சார். யோ சும்மாரியா, இப்பெல்லாம் விவரம் தெரிஞ்சு போச்சு. முடிச்சுக்கிட்டானுங்க, பேசாம போ. இந்த ஏபிசிடி டவுன்ல உட்கார்ந்து படிச்சுட்டு என்ன அட்டகாசம் பண்றீங்க? மார்க்க காட்டி முதல்ல வந்து அரசாங்க வேலையில உட்கார்ந்துறது, அப்புறம் அவன் தம்பி அண்ணன் புள்ளன்னு எல்லாரையும் இழுத்து உள்ள விட்டுறது. உங்க வர அரசாங்க வருமானத்துல 3/4 பணத்தை நீங்களே சம்பளமா எடுத்துட்டு கொழுக்குறீங்களா? விவசாயிங்க பிள்ளைங்களா இந்த புழுதியிலே கடந்து ஏறி கிளப்பை கட்டிக்கிட்டே கிடப்பா. 3 வேலையும் காத்தோ புயலா மழையும். உங்களுக்கு மழை பெஞ்சா என்ன காஞ்சா என்ன? தேதி பிறந்தா சம்பளம், வேலையை விட்டு போனாலும் காசு, சத்தாலும் காசு. சரியா சரியா போட்டீங்களா சட்டத்தை? சட்டமா போட்டிருக்கீங்க. 10 வருஷமா அலையுற எங்க பாவமெல்லாம் உங்களை சும்மா விடாதுரா. இங்க பார், முந்தைய கழிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்க. ஒண்ணு இப்ப வேலை கொடு, இல்ல உங்க கண் முன்னாலேயே குடிச்சிட்டு என் உத்தரவு விட்டுருவேன். செத்தா யாருக்கு நஷ்டம்? நம்ம அப்பா தாளுக்கு தான் லாபம். அவனுக்கு செத்து போட்டு ஒரு கோட்டை கடிச்சிட்டு பூடுவானுவா. பத்திக்காரனுக்கு ஒரு நியூஸ். வாழ்க்கையை எடுத்து போராட கத்துக்கணும். சாவுறானா? சரி அழுவாத சார், அதை ரெனிவல் பண்ணி கொடுங்க சார். நம்ம சீக்கிரமா சூஸ் கொடுப்பா. ஏம்பா தம்பி, புலியூருக்கு எத்தனை மணிக்கு பஸ்? ஏம்பா காசு கொடுத்துட்டுனா? ஐயோ பாவம் ஊமையா? அத நான் பாத்துக்கிறேன். 2 பழம் தின்னு பச்சா நல்லா இருக்கு. பஸ்ல இருப்பேன். தப்பிச்சிட்டேன். பேசாமா பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்கு, இங்க வர. சிதம்பரம் வேலைக்கு சொல்லியிருந்தேன், போய் கேட்டு போகணும். வரையா? அப்ப எனக்கு பஸ் நானே போட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் வாங்கிக்கிறேன். எங்க முதல்ல இல்ல? வாங்க சார், செத்த நேரத்துல குடுப்பா. என்ன வேலை? 100 ரூபா 100 ரூபா. ஏன்பா இத வாங்கிக்கிட்டு போய் அறுத்து கூறு போட்டு என்ன விலைக்கு விக்கிறது? நாங்க ஏழைங்க கார்ல போற வரவங்கள்ட்ட வித்துக்க. நானும் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்ன செய்யறது? நானே ஒரு புரோக்கர். வட்டிக்கு வாங்குறேன்ப்பா. கொஞ்சம் இரு, கேட்டுன்னு வரேன். என்னப்பா? அந்த 4 பழத்தை என்ன விலைன்னா கொடுத்துடலாம். அதான் சொல்லிருக்கேன்ல,
அது வந்தா கொடுத்துரு. உன் கமிஷன் எடுத்துக்கலாம் சரி, எடுத்துக்காட்டியும் சரி. அதுக்கப்புறம் உன் இஷ்டம் போ. பார்த்தல அவர் சொன்ன விலைக்கே தரேன். எனக்கு கமிஷன் போனாலும் பரவாயில்ல, கொடு. இந்த தம்பி ஏய் சிவதானே கார்ல வர வியாபாரத்தை சில்லறை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். வாங்க சார், வாங்க சார். பலாபழம் தானே சார்? ஏன் கூட சார் பாத்துட்டு வாங்க. அங்கெல்லாம் பார்க்காதீங்க சார், திருட்டு பசங்க சார். இங்க வாங்க, என் ஃப்ரெண்ட் சார். வாங்க இங்க வாங்க. இந்த 1300 ரூபா இருக்கு, ஒரு கடைக்காரனை கொடுத்துட்டு ஹோட்டலுக்கு வந்துருங்க, நான் வந்துடுறேன். யோசிக்காம வாங்க சார். சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வாடாவா. ஏன் கடைக்கு வர நீங்க ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் இங்க பாத்துட்டு அங்க வர்றேன், கொஞ்சம் இருங்க. தேங்க்ஸ் சார். அறுத்த உடனே தண்ணி விளையாட நுழைச்சலை கொடுத்து ஏமாத்த மாட்டேன் சார். தண்ணி பாய்ச்சல கடந்து வாயில வைக்க முடியாது சார். இது இந்த ரோடு பழமெல்லாம் ஒரே ஒரு காய் காலி குப்பத்தில் நேட்டா இருந்துச்சு. எல்லாம் மானாவாரி மாசூல் சார். அப்படியே தேன் மாதிரி இருக்கு சார். வர சொல்லு சீக்கிரம். சார் நான் வெறும் புரோக்கர்னா இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். கொலையெல்லாம் எப்படி இருக்கு? நம்ம அந்த பலாப்பழத்தை வாங்குறதுக்கு தங்கத்தை புடிச்சு பாக்குற மாதிரி புடிச்சு பாக்குறீங்க. மத்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கு பேச பாக்குறீங்க. நேரா கடைக்கு போக வேண்டியது 4 கூட்டுக்கு சைடு. அதுக்குள்ள இருக்க சாயத்தண்ணி 4 வருமா சார்? 6 மாசத்துக்கு முன்னாடி அடைச்சு வச்சு கொடுக்குறான். இதுக்கெல்லாம் எவனும் ஒருத்தனும் ஒண்ணு பேசுறது இல்ல. ஒவ்வொன்றுக்கு 10 ரூபா நீட்ட வேண்டியது. அப்படி ஸ்டைலா உருட்டி உருட்டி உறிஞ்சி உறிஞ்சி நக்கி நக்கி குடிக்க வேண்டியது. அதுக்கு உங்க ஹீரோ தாண்டா 50-60 லட்சம் வாங்கிட்டு விளம்பரத்துல நடிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவை பல படத்தோட நடிக்க வைக்கலாமா? யோ, என்னையே இந்த பழத்தை விக்கிறதுக்கு என் உசுரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பணத்தை அள்ளி வீசுறேன்னா 1000 பழம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. தப்பா இருக்காங்க சார். நீங்க காசு கொடுத்து ஈஸியா வாங்கிட்டு போடுவீங்க. இந்த பழம் உங்க கைக்கு வரக்குள்ள விவசாயி எப்படிலாம் சாவனம் தெரியுமா சார்? பிஞ்சு விட்டது எல்லாமா காயாவது, அதுக்கு உரம் போட்டு மருந்தடிச்சு ராப்பகலா காபந்து பண்ணி எங்களை மாதிரி புரோக்கர் கிட்டையும் இந்த வியாபாரியும் கிட்டையும் நடையா நடந்து அந்த விவசாயி காசு வாங்குறதுக்குள்ள அடுத்த வருஷம் வந்துரு சார். உங்க மனசை இறங்காத சார். அவங்க விக்கிறோட நான் குறைச்சு தரேன் சார். நியாயமாக இந்த அட்ரஸ்க்கு 50 காய் அனுப்பிச்சிரு. ஆமா, விக்கிறதுக்காக வீட்டுக்கா? வீட்டுக்கு தான். எடு 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 எடு. எவதானா இன்னைக்கு முடிச்சது நரிம வேண்டாம். தரேன். இன்னைக்கு 2 படத்தை காட்டி விட்டுறேன். பேசாம எடுத்துட்டு விட முதல்ல. மீசக்கார கரையோட பாத்தியா? மீச தொங்கியே போச்சு. பழத்தை அனுப்பிச்சு வச்சிரு. என்ன அட்ரஸ் கொண்டு அனுப்பிச்சிரு சார். தேங்க்ஸ் சார். இருக்கத்துல நீட்டு சிகரெட் அடியா. இவர் புதுசா வந்து வியாபாரம் பண்ணிட்டு போடுவாரு, நாங்க ஈ ஓட்டுறதா? ஏய் ஏய் ஏய், நாங்க என்ன ஊமத்தாடியா? நான் என்ன வெளியூர்காரனா? பக்கத்துல தியாகவள்ளி தாங்க என் ஊரு. படிச்சுட்டு வேலை இல்ல, முதலியார்ட்ட கேட்டேன், கொடுத்தாரு. முதலியாரா? என்ன முதலியாரு? அல்ல அவனுங்க வேண்டாம் அங்க போக மாட்டேன். அவன் அடிக்கிறது நான் செத்தா போறேன். என்ன இந்த எங்கடா அந்த பக்கம் போனா கண்ணு அடிக்கிறாரு, இந்த பக்கம் வந்தா நீங்க அடிக்கிறீங்க. நான் எங்கேயா போவேன்? உனக்கு அறிவு இருக்காயா? பையன் யாருன்னு தெரியாம 5 நிமிஷத்துக்கு கந்தரகோலம் பண்ணிட்டீங்களா? ஏன் காலுக்கு புத்தார பாத்துட்டு சும்மா இருந்த? பையன் மேல எதுவும் தப்பு இல்லைங்க. யோ போயா போயா. சிவதானே இப்படி வா. என்னையா மெயின்டைன் பண்றீங்க? ஏசில கூலிங்கே வரல. கேரண்டி இருக்கும். சரிங்க. பார்த்து ஆள ரோச்சு பாரு.
என்னங்க ஏதாவது வரணுமா? வா வா சிதம்பரம். சாப்பிடுங்க தம்பி. அரை மணி நேரம் இருந்திருக்கேன், இன்னொரு 5 நிமிஷம் பொறுக்க முடியலையா? நான் பேங்க் தானே போயிருந்தேன். கலெக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாரு, அதனால கிளம்பிட்டேன். வா போலாம். சீக்கிரம் கொண்டு வந்துருங்க. சொல்லிடுறேம்மா. வலியார, உன் பலாப்பழ மண்டியில ஒரு பையன் துருன்னு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தானே, எங்க புடிச்ச அவனை? யாரு? சிவதானவ சொல்றியா? சிவதானவன் அவன் பேரு. பாவப்பட்ட குடும்பம். சீசன் வரைக்கும் மண்டியில வேலை பாக்குறேன்னா செய்டான்னுட்டேன். ரொம்ப நேர்மையானவனா, திறமசாலியா இருப்பான் போல இருக்கப்பா. எல்லாரும் என்னத்த செய்ய, எம்எஸ்சி படிச்சுட்டு ஊர்ல எல்லாரோடையும் சேர்ந்துக்கின்னு வயல்ல 30க்கும் 40க்கும் கூலி வேலை பாக்குறான். எம்எஸ்சி படிச்சிருக்கானா அவன்? நான் கூட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன், உன் ஏற்பாட்டுல ஒரு வேலை ஒண்ணு வாங்கி கூட. அவனை உனக்கு எவ்வளவு வருஷமா தெரியும்? அவன் காலேஜ் படிக்கிறப்ப பஸ்ல என் பக்கத்துல அவனுக்கு நான் தான் சீட்டு போட்டு வைப்பேன். ஒரு 6-7 வருஷமா தெரியும். பாத்தியா கோல் முட்டை சூடா இருக்க. இத குடுத்து நான் கடையில முட்டை வாங்கி திங்கறேன். இங்க வாடா, இங்க வா. மூஞ்ச பாரு, நல்லா மூஞ்ச தொடச்சுக்கின்னு இந்த பக்கமாவே கடைக்கு ஓடு. சரி. டேய், வரும்போது வாச பக்கமா வந்துடாதடா. என்ன சத்த வரியா? என்னடா? ஐயா உன்னை கூப்பிட்டாங்க. வரும்போது சட்டையை போட்டுன்னு வா. வணக்கம். வணக்கம். என்ன சிவதானே, தூக்கமா? உடம்பு அசதியா இருந்தது, தூங்கிட்டேன். வெளியில எங்கேயும் போகல? சாயங்காலம் தான் போகணும். அப்படி உக்கார். உக்காரப்பா. இங்க பாருங்க, உங்களை பத்தி நீங்க சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. நீங்க பஸ் வச்சிருக்கீங்க, ஹோட்டல் வச்சிருக்கீங்க, நிலபலம் எல்லாம் ஏராளமா வச்சிருக்கீங்க. நீங்க எங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச நினைச்சு வந்திருக்கிறத பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க புள்ள நல்லவன், பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான், அதனாலதான் நீங்களும் வந்திருக்கீங்க. மேற்கொண்டு ஏதாச்சும் பேசணும்னா நீங்க அவங்ககிட்டயே பேசிக்கங்க. இப்ப நானே பேசிடுறேனே. தம்பி, பொண்ணு வேற யாரும் இல்ல, என் பேத்தி தான். என் மருமக 2 மவுளுகளுக்கும் 3 தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அதெல்லாம் சரியா பாத்துக்கணும் இல்ல? பாத்துப்பியா? யார் கேட்டுக்குள்ள வர வச்சுக்க? இப்ப நான் கல்யாணம் கேட்டான். கல்யாணமே வேணான்னு இருக்க, உங்களோட மாப்பிள்ளை வர போகணும். இப்ப என்ன இப்படி கத்துற? வந்திருக்காங்க, பாத்துருக்காங்க. டேய், இப்ப எதுக்குடா கோவப்படுற? எதா இருந்தாலும் என்கிட்ட கேளு. இப்ப எதுக்கு எனக்கு கல்யாணம்? நானே பரவேசி மாதிரி வேலை இல்லாம நாய் மாதிரி தெருவா அலைஞ்சு கிடக்குறேன். லட்சுமிக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். உனக்கு நல்லது செய்யணும்னு தான் இந்த ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் யாருன்னு தெரியும்ல? சும்மா வேலை வேலைன்னு கத்திக்கிட்டு இருக்காத. அவன் 50-60 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு வேலை வாங்கி கொடுக்கறதாடா பெரிய விஷயம். அவனுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ, எம்பி யாராவது கை காட்டினா போதும். பூத்தா இளங்கோவன் எம்பி இருக்காரு, அவனுக்கு சொந்தக்காரர் தான். இவன் வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு 1008 பேர் அலையிறான். உன்னை நம்ம பலாப்பழ மண்டியில பாத்துருக்கான். அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு தான் வந்திருக்கோம். அவனுக்கு மாப்பிள்ளை ஆவறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீலாவதி வீட்டுக்காரருக்கு ஏன் தான் புத்தி இப்படி போகுதோ தெரியல. நீ கட்டி இருக்கிற வீட்டுல ஒரு ஜன்னலுக்கு கிரையமாமா அவனோட வீடு. இந்த பையனுக்கு என்ன குறைச்சல? அதான் மண்டியில பார்த்தேனே, யார் பணத்துக்கு ஆசைப்படாதவன். என்ன தானே உழைச்சு தானே முன்னேறணும்னு பாக்குறான். நான் கூட அப்படித்தானே இருந்தேன். என்ன அந்த பையன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க கூடவே கடைசி வரைக்கும் இருந்து அதை கண்கலங்காம சந்தோஷமா வச்சுக்கணும். அதானே எங்களுக்கு எல்லாம் வேண்டியது சிதம்பரம். நாளுங்கிழமைமா சமாளம் எங்க போயிட்டு வரீங்க முதலியார? அது ஒண்ணுமில்ல சரியாண்டி. நம்ம சிவதானவ மாயவரத்துல இருந்து வந்து மாப்பிள்ளை பாத்துட்டு போறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். சிவதானு, நீ யோகாரண்டா. 8 பொருத்தமும் எப்படி அமைஞ்சிருக்கு.